அதனால் இன்றைக்கி ஒரு சிறு சற்சங்கமாக அமைச்சிருவோம் அப்படின்ட்டு ஆட்கள் இருந்ததுனால அமைச்சிருக்கு. வந்தவங்க யாரும் ஞான சம்பந்தப்பட்ட கேள்விகள் எதுனாலும் அகத்திய பெருமான்கிட்ட கேட்டுக்கலாம். முதல்ல ஞான சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்டு அதுக்கு பிறகு தனிப்பட்ட வினாக்கள் வரையலா. வாங்க 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 வாங்க. சரி சரி. வேறு எதுவும் காட்சி கிடச்சதா? வந்தது இல்லை. அது என்னைக்கு? அதான் நான் அப்போ சொன்னோம்ல அவங்ககிட்ட, விபூதி வாசனம் சந்தன வாசனை எல்லாம் வரும். சித்தரையா வந்து சரி சரி. சித்தர் மாதிரி இருந்தாங்களா? சித்தர் காட்சி கொடுத்தது வந்து விநாயகர் பெருமாள் மாதிரி வந்தது. அப்புறம் ஐயா நீங்கள் வந்து ஓமம் வளர்ப்பாங்கல்ல, ஓமம் வளர்ப்பாங்க, ஹோமம் ஹோமம் கோமம் வளர்ப்பா, அந்த இதில் நீங்கள் வந்தீங்க. கோமம் வளர்க்க கோமத்துக்குள்ளே இருந்து வர மாதிரி தெரிஞ்சதா? ஆமாங்க ஐயா, சுற்றி கோமத்து. ஆமாம் வீட்டிலேருந்து வளர்க்குற மாதிரி தான் ஐயா. வீட்டில் வளர்த்தீங்களா? ஆமாம் வீட்டிலேருந்து வளர்த்த மாதிரி. நீங்கள் வந்துடுற மாதிரி நான் வந்து கோமம் வளர்த்த மாதிரியா? கோமத்துக்குள்ளே இருந்து நான் வந்தேன். நீங்கள் வந்து வளர்க்குற மாதிரி. சரி சரி. அதுக்கு வந்து பக்கத்து ஊருக்கு நாங்கள் போயிருக்கிறோம். பக்கத்து ஊருக்கு போனால் அங்கே வந்து பாப்பாவும் கூட என் கூட வந்திருக்குது. வந்து அந்த சித்தர் தெரிஞ்சவங்க எங்களை பார்த்து எல்லாம் இது பண்ணி விபூதியெல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பார்க்க போகலான்னு போனால் அவங்க அந்த இதுக்கு போயிட்டாங்க, உள்ளே போயிட்டாங்க. அப்படிங்கிறனால நாங்கள் அவங்கள பார்த்தோம், கண்ணார பார்த்தோம். பார்த்துட்டு அது என்னன்னு எனக்கு புரியலைங்க. அது கனவுலையா வந்தது? அது கனவுல. அவன் ஜீவ சமாதி ஆனது மாதிரி தெரிஞ்சதா? இல்லைங்கய்யா, நேராகவே நான் பார்த்தேன். பார்த்து உட்காந்துருந்தாங்க. நேராக பார்த்து திரும்பி கொஞ்சம் நேரம் நம்ம போகலாம் அப்படின்னு போய் பார்த்தோம். பார்த்தா அவங்க வந்து தவத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த இதில். அது எந்த ஊரில்? பக்கத்து ஊரில் ஒரு சித்தர் இருக்காரா? அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்தீங்க. சரி சரி. கனவுல பக்கத்து ஊரில் சித்தர் கிடையாது, எனக்கு அந்த கனவுல வந்து. அதானே. அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து யாகம் வளர்த்த மாதிரி உள்ளே வந்தது. சரி சரி. ஓம் அகதீசாய நமக. சொன்னேன் முதல்ல உங்கள் சிகரெட் வாடை அது என்னன்னு தெரியணும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து விபூதி வாடை வந்துடுச்சு. அது நான் சொன்னது தான். விபூதி வாடை, சந்தன வாடை, இன்னும் ஒவ்வொரு வாடையாக வரும். பன்னீர் வாடை எல்லாமே வரும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து வேறு என்னது? ஓமம் வளர்த்து. அதான் சார் ஹோமம் வளர்க்குது. ஆமாம் சாமி வந்தாங்க, அதை தான் சொல்கிறேன் நான். வந்தாங்க சார். அதான் நான் அங்கே வந்த மாதிரி பார்த்தேன். நீங்கள் வந்தீங்க. நாங்கள் வந்து பூஜை ரூம் வாசலில் நிற்கிற மாதிரி. இல்லை உட்காந்துருந்தீங்க, உள்ளே வந்து உட்காந்துருந்தீங்க. பூஜை ரூமுக்குள்ளையா? அந்த யாகம் வளர்க்குற மாதிரி அந்த பக்கத்தில் நீங்கள் உட்காந்துருந்தீங்க. சரி. திருப்பி வந்து பக்கத்து ஊருக்கு போன மாதிரி அங்கே ஒரு சித்தர் உள்ளே போன மாதிரி. அதுக்கு முதையே அது வந்து அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்தீங்க. சரி சரி சரி. நீங்கள் வந்து நல்லா யாகம் வளர்க்குற பக்கத்தில் உட்காந்துருந்து இது பண்ணீங்க. ஆமாம். ஒரு சித்தர் வந்து அவர் உள்ளே போகிற தாவத்துக்கு நேரம் ஆயிடுச்சு போயிட்டாரு. நீங்கள் அதுக்கப்புறம் வந்தீங்க. சரி சரி சரி. இதெல்லாம் முன்ன இங்கே சித்த சபைக்கு வந்த பிறகு நிகழ்ந்தது. ஆமாங்க. சரி. இங்கே தான் இப்படி இறை காட்சிகள் தெரியும். அது சூட்சமத்தை அகத்திய பெருமான்கிட்ட கேட்போம். ஓம் அகதீசாய நமக. இவங்களுக்குலாம் முன்னாடி இவ்வளோ காட்சிகள் தெரிஞ்சது கிடையாது. இப்போ சபைக்கு வந்த பிறகு ஏகப்பட்ட காட்சிகள் இவங்க சொல்லுதாங்க. இவங்க கணவருக்கும் வந்து காட்சிகள் தெரிஞ்சிருக்கு. சித்தரோட தரிசனம் பார்த்துருக்காரு.
ஓம் அகத்தீசாய நமக. இறைமகா பெரும் சூட்சமம் நிகழ்ந்தேறி வருகின்ற சபைதனில் சபைதனை சபை ஆளும் ஆசானை அக்குருவினை தன் வயதையொத்த தன் வயதிற்கு ஈடானவனை வயதில் மூத்தவனை தன் வயதை விட குறைந்தவனை வாழும் மானிடனை சிவசபையின் ஆசானாய் குருவாக அவனுக்குள் இறை அமர்த்தும் இறை அனைத்தும் அமர்ந்து ஆற்றுகின்ற அற்புத நிலை ஊர்ஜிதம் உண்மை என ஏற்கின்ற சீடர்களுக்கு சீடர்கள் யாவருக்கும் அருள்நிலையாய் தெரிகின்ற அற்புத காட்சிகளின் ஒவ்வொரு நிலை வடிவங்கள் இதுவென்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம். அற்புத நிலை கொண்ட சிவசபையின் சீடனோடு அழைத்த கணம் அவனோடு வந்து அற்புதமாய் சித்தனை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்ற நிலைக்கு சபை முழுமையாக அவர்களுக்குள் புகுந்து வழங்கும் அற்புதமான காட்சிகள் இதுவென்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஆன்ம ஈகம் என்பது எதுவென்று சித்தன் ஒவ்வொரு சிவ சற்சங்க வேலைகளிலும் உரைக்கின்றான். ஆன்ம ஈகம் என்பது என்ன? அடிபணிவு சரணாகதி ஈகை தன்மை என்னும் அற்புதமான நிலைகளுக்குள் அமர்ந்து ஒரு குருவோடு வலம் வருகின்ற பொழுது இறையே குருவாக அவரவர்களுடைய சரீரத்திற்குள்ளும் சிந்தைக்குள்ளும் வலம் வருவான் என்ற அகத்தியன் ஆசி வழங்குகின்றான். அவ்வாறு அவனே உள்ளுக்குள் வலம் வருகின்ற பொழுது அவன் வலம் வருகின்ற தடங்களெல்லாம் உள்ளுக்குள் வலம் வரும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஒவ்வொரு செயல் அவன் ஆற்றுகின்ற ஒவ்வொரு நொடி பொழுதிற்கும் குறைவான நாளிகை பொழுதிற்குள்ளும் ஆற்றுகின்ற செயல் இருக்கின்றதே, அது எம்பெருமான் அண்ட பிரம்மாண்ட நாயகன் ஆற்றுகின்ற அற்புதமான பணி என்று அகத்தியன் உரைக்கின்றோம். 14 லோகங்களுக்கும் ஒவ்வொரு நொடியும் பயணம் செய்து தான் அமர்ந்த இறைதளத்தை நோக்கி அடுத்த நொடியே வந்து அமர்கின்ற அற்புதமான ஒளிவேகத்தை காட்டிலும் அற்புத வேகம் கொண்ட சிவமகா வாழை சித்தன் என்னும் அருள் தவ கனலினை வாழும் குருவாய பெற்றவனுக்குள் இக்காட்சியெல்லாம் எளிது என்று அகத்தியன் உரைத்து மகிழ்ந்தார். இதுதான் இறை சபையினுடைய உண்மை ஊர்ஜித நிலை கோட்பாடு என்று அகத்தியன் உரைக்கின்றோம். எவனொருவன் ஒரு எல்முனை அளவேனும் எல் அளவேனும் அல்ல எல்முனை அளவேனும் மாற்று நிலை வேற்று நிலை சஞ்சல சலன நிலையில்லாது சபையை சித்தனை ஆதி கைலாய சிவசூட்சம நூலினை பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபைதனை ஏற்றுக்கொள்கின்றானோ ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள்தான் உண்மையான சிவமகா வாழை சித்தனுடைய சீடர்கள் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். அவ்வாறு ஏற்றுக்கொண்ட சீடர்களை சபை கணங்கள் அனைத்தும் ஏற்றுக்கொள்கின்றன என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றான். அகத்தியன் உரைத்து கொண்டுதான் இருப்பான். அகத்தியன் உரைக்க உரைக்க இறைச்சலாக உரைத்து கொண்டுதான் இருப்பான் ஞான ஆசியை. அவ்வாசிதனை உண்மை சித்தனை பற்றி கூறுகின்ற அற்புத நிலை அனைத்தும் உண்மை என்று ஏற்றுக்கொள்கின்றவர்களுக்குள் ஒன்றும் இல்லா நிலையில் அத்துணை நிலையும் சபையில் இருக்கின்றதை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அகத்தியம் உள்ளுக்குள் அமர்வோம் என்று ஆசி வழங்குகின்றோம். அக்காட்சிகள் எல்லாம் சித்தன் ஒவ்வொரு தலங்களுக்கும் சென்று அருளாசிகளை வழங்கி அவ்விடத்தில் அமர்ந்து அவ்விடத்தில் இருக்கும் கர்ம வினை பாவ சாபங்களை நீக்கி வருகின்ற அற்புதமான காட்சிகளை கண்டாய் என்று அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம். அவன் அமர்ந்து ஹோமகுண்டத்தின் நடுவே அமர்ந்திருப்பது, அவன் அருகாமையில் அமர்ந்திருப்பது அவன்தான் சிவசபையினுடைய அணையா ஹோமகுண்டம் என்று அகத்தியன் வாழ்த்தி மகிழ்கின்றோம். அணையாமல் எரிந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான திருமுருக பெருமான் அமர்ந்திருக்கும் முன்பாக எரிந்து கொண்டிருக்கின்ற சூட்சம ஓமகுண்டத்திலிருந்து வருகின்ற அற்புத கனல் அது சிவமகா வாழை சித்தனுடைய தவக்கணல் என்று உரைக்கின்றோம். அக்கணலை ஏற்றுக்கொள்கின்ற ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் அத்தகைய ஆற்றல் கொண்ட தவக்கணல் கொழுந்து விட்டு ஜோதியாக எரிந்து கொண்டிருக்கும். அவ்வாறு எரிகின்ற ஜோதியைத்தான் ஓமகுண்டமாக கண்டாய் என்றும் அதிலிருந்து வினை அகல துவங்குகின்ற அற்புதமான காட்சிகள் நடந்தேறுகின்றதென்றும் வரும் வேல் பகிர்வு விழாவிற்குள் எம் சீடர்கள் ஒருவருக்கேனும்
கர்ம வினை இருக்கக்கூடாது. எம் சீடர்கள் ஒருவருக்கேனும், சிவமகா வாழை சித்தனுடைய சீடர்கள் ஒருவருக்கேனும், பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய சீடர்கள் ஒருவருக்கேனும், யாம் கூறிய 3 நிலைகளையும் உற்று நோக்கிக் கொள்ளுங்கள் சீடர்களே. உள்ளிருக்கும் சுற்றமத்தை முழுநிலை முதல் நிலையில் சபையை ஏற்றுக்கொள்கின்ற ஒருவருக்கேனும் சிறு வினை கூட இருக்கக்கூடாது என்கின்ற கட்டளை சிவபெருமான் கட்டளை என்ற அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீசாய நமக. அந்நிலையை நோக்கித்தான் சபை பயணம் செய்து கொண்டிருக்கின்றது. சத்ரு சம்கார சடாச்சர சரவணபவ அச்சரம் கீழ் இருந்து சுழன்று வருகின்ற அற்புத இவ்வேலைதனிலே வேல் பகிர்வு விழாவிற்கு வந்தமர்கின்ற கந்தர்வர்கள், ரிஷிமார்கள், குருமார்கள், இங்கு மறைந்த ஞான நிலை கொண்ட அற்புத ஆசான்கள் எல்லாம் இங்கு அமர்ந்து தவம் காண்கின்ற பொடியால் அவர்கள் மேலிருந்து வருகின்ற அற்புத நல் நறுமண வாசனைகளை உணர்கின்றீர்கள் என்ற அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்ந்தார். ஓம் அகதீசாய நமக. ஒவ்வொரு கணங்களும் தவம் ஆற்றுகின்றது. சித்தனுடைய தவத்தினை பிரித்தெடுத்து அவனுக்குள் இருந்து ஆற்றலை பிரித்தெடுத்து தவமாற்றிக் கொண்டிருக்கின்றது என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு தவம் இருக்கும் சிவகூரை தலமதில் வந்து அமர்கின்ற ஒவ்வொருவனும் அமர்ந்திருக்கும் யுகம் நிச்சயமாக தர்மயுகம் தான் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இது மானிடன் ஆற்றும் உரையல்ல, வாழும் இகலோக மானிடன் ஆற்றும் உரையல்ல. தண்ட கமண்டலங்களை ஏந்தி வந்து அமர்ந்திருக்கின்ற சித்தர்களின் தலைவனாய் அமர்ந்திருக்கின்ற சிவபெருமானுடைய சீடனான அகத்தியன் ஆற்றும் உரை என்று ஏற்கின்ற ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் சித்தன் இதுபோன்று உயிரோடு வாழ்வான் என்று ஆசி வழங்கி அமர்கின்றோம். அகத்தியன். ஓம் அகதீசாய நமக.